இப்படி எல்லாம் சொல்றீங்க? 9 மணிக்கு காலேஜ்ல 9 மணிக்கு எந்திரிப்போம். போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு கேஃபிடேரியா போவோம். அங்க போய் ஜூனியர் பண்ண சைட் அடிச்சுட்டு கேட்டுக்கு வெளில மாப்பிள்ள சரக்கோட நிப்பேன். சரக்க போட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு நைட்டு எவ்வளவு குடிப்போங்கிறத பொறுத்து தான் ரூமுக்கு போய் தூங்குவோமான்றது அந்த காலேஜ்ல காலங்காலமா நடக்கிறது. அதானே உலக வழக்கம். ஆக்சுவலா மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் காலேஜ் போன பிறகு இப்படிதான் பண்றோம். சைட் அடிச்சுட்டு பக்கத்துலயே தியேட்டர் இருக்கு, பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க, பொண்ணுங்களை பார்த்து சைட் அடிச்சுட்டு. ஒரு முக்கியமான கேள்வி, இந்த மாதிரிலாம் சுத்துறதுக்கு காசு எங்க இருந்து வருது? காசா? அதெல்லாம் எக்ஸாம் ஃபீஸ். ஐயா மாதிரி சோசியல் மீடியாஸ்ல யாரு என்னன்னே தெரியாம ரீசெண்டா கூட பொள்ளாச்சியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. பொள்ளாச்சி பாலியல் வழக்குல கைது செய்யப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னும் அவங்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஒரு குரூப்பா பசங்க எல்லாம் சேர்ந்து நிறைய ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணி ரேண்டமான பொண்ணுங்களுக்கு மெசேஜ் பண்ணி அந்த வலையில வருகிற பொண்ணுங்களை இருக்கிற இடத்துக்கே வர வச்சு நம்ம பேசி பழன பையன் தான் நம்ம கூப்பிட்டான்னு நம்பி போன அந்த பொண்ணுக்கு அங்க போற வரைக்கும் தெரியாது அங்க அந்த ஒரு பையன் தான் இருப்பான் அப்படின்னு. அங்க ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க மறைஞ்சிருந்த ஒரு சில பசங்க அங்க நடக்கிறது எல்லாத்தையும்